ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ முக்கியமா யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிகினர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் 2 எக்ஸாம் வருது. பிகினர்ஸ் இருப்பாங்க, இல்ல இந்த 3 மந்த்ஸா தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படிங்கல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பாடத்தை ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்றது ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, ரிவிஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்காது. சம்டைம்ஸ் 1 இயர் கூட சில ஆஸ்பிரண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. அப்படிங்கல ஒரு கரெக்டா ப்ராப்பரான ஸ்கெட்யூல் எதுவும் போடாம சரி ஓகே வேர் டு ஸ்டடியை பார்த்து ஓரளவு படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ரிவிஷன் பண்ணணும். கண்டிப்பா யாரா இருந்தாலுமே ரிவிஷன் பண்ணும். இப்போ புதுசா படிக்கிற ஆஸ்பிரண்ட் இப்பதான் படிக்கிறாங்க, இந்த 3 மந்த்ஸா தான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கல அவங்க முக்கியமான பாடம் எது இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எந்த பாடத்துல இருந்து வருது அப்படிங்கறத அவங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா நம்ம ஓரளவு கெஸ் பண்ணலாம், இந்த பாடத்துல இருந்து நமக்கு அதிகமா கொஸ்டின் வந்திருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா நிறைய அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து கொஸ்டின் எடுக்கிறதா பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? புக்ல இருக்கிறத விட நம்ம என்ன சொல்ல, அந்த புக்ல படிச்சதை விட வெளியில உள்ள சோர்சஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதா எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அதுலயும் முக்கியமா தமிழ்ல இருந்து தான் நிறைய தமிழ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னது ஜென்ரல் தமிழ் எடுத்திருக்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய அஃபெக்ட் ஆனது. ஓகேங்களா? இப்போ ஜிஎஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனா தான் வரும். இப்போ நீங்க ஜிஎஸ் வந்து நம்ம எந்த பாடத்துக்கு நம்ம அதிக வெயிட்டேஜ் கொடுக்கலாம், இப்போ ரிவிஷன் பண்றதாவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ சம்டைம்ஸ் சில பேர் இப்பதான் படிப்பாங்க, அந்த படிக்கவங்க இதுல உள்ள சில லெசன்ஸை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கட்டாயம் இதை படிங்க அப்படிங்கறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஒன்லி இதை மட்டும் படிங்கன்னு சொல்ல. லாஸ்ட் டைம் இப்போ உங்களுக்கு டைம் இல்லாதவங்க இந்த பாடத்தை கம்பல்சரி ரிவிஷன் பண்ணிருங்க. இப்போ இந்த 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸா படிப்பாங்க. ஓகேங்களா? சில பேர் இந்த 5 மந்த்ஸ் அப்படி ஒரு ரொம்ப கம்மியான டைம்ல படிக்கிறவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? மத்த இதை மட்டும்தான் நீங்க படிங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. லாஸ்ட் மினிட்ல மேக்ஸிமம் கொஸ்டின் எதுல கவர் ஆகுது அப்படிங்கறதுக்காண்டி மட்டும்தான் அந்த வீடியோ. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஹிஸ்டரிக்கு ரிலீஸ் பண்ணிருந்தோம், அதை அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க 1-2 பேரு. ஓகேங்களா? சோ இது வந்து இப்போ அந்த 3 to 5 months படிக்கிறவங்க லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுங்க, இந்த பாடத்தை மெயினா கவர் பண்ணுங்க. பிகாஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதுலதான் வருது. இந்த இந்த பாடத்தை எப்படி இருக்கையில நம்ம ஒரு கொஸ்டின்காண்டி 10 பாடம் படிக்கிறதுக்கும் ஒரு 5 கொஸ்டின்காண்டி 2 பாடம் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகே பாருங்க. பாலிட்டியில பாத்தீங்கன்னா 6th செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? தேசிய சின்னங்கள்னு ஒரு பாடம். இதுல வந்து நிறைய ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேஜ் கிட்ட கதையா தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் பேஜ் கதையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேசிய சின்னங்கள் எந்தெந்த வருஷம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமா படிக்கணும். நெக்ஸ்ட் குடியரசு தினம், சுதந்திர தினம், யார் கூடியதுவா அது ஓரியன்டா நியூஸ் வரும், அது ஃபுல்லா நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7th தேர்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? 7th தேர்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன, பெண்கள் மேம்பாடு. இது முக்கியமான லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு செகண்ட் லெசன். ஓகேங்களா? இதுல நீங்க நுகர்வோர் மட்டும் படிச்சா போதும். அதுல முக்கியமா பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல சட்டம், நுகர்வோர் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அது கொடுத்திருப்பாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்துச்சு, பொருட்களின் சட்டம், அந்த சட்டம்லாம் இருக்குதும். அந்த இதை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி பிவிக்குள்ள வேற கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? குரூப் 4 கொஸ்டின்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அப்படி இயர்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம சந்தை வந்து அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, 10th புக் இது. ஓகேங்களா? 10th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு. இது நீங்க டாப் டு பாட்டம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா லைனுமே நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. முக்கியமா அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எப்போ வந்துச்சு அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம நம்ம சேனல்லையே பாலிட்டி அவுட் ஆஃப் புக்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க எல்லாமே நல்லா கம்பல்சரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மத்திய அரசு அப்படிங்கிற செகண்ட் லெசன். அந்த இது நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அதுல பிரசிடென்ட், பிரதமர் அவங்கள பத்தின ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? அவங்கள பத்தின ஆர்டிகல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்களுடைய டியூட்டிஸ், அவங்களுடைய பவர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் பவர், நிர்வாக அதிகாரங்கள். ஓகேங்களா? சட்டமன்ற அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், அதுக்கப்புறம் மன்னிப்பு அதிகாரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நல்லா படிச்சுக்கணும். மாநில அரசு அப்படியே இங்க என்னது பிரசிடென்ட், பிரதமர். இங்க நமக்கு என்னது சிஎம், கவர்னர். ஓகேங்களா? நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் கம்பல்சரி டாப் டு பாட்டம் அட்ட படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் 5th லெசன். ஓகேங்களா? இது பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல 11th லெசன் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். இது நீங்க நல்லா படிக்கிற மாதிரிக்குள்ள இருக்கும். எலெக்ஷனை பத்தி நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது நீங்க நல்லா படிக்கிற மாதிரிக்குள்ள தான் இருக்கும். நெக்ஸ்ட் உள்ளாட்சி அரசாங்கங்கள் 12th லெசன். இதுவும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சுன்னா 9th உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருக்கும், அந்த இது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சமூக நீதி. இது வந்து 13th லெசனா இருக்குது. இதுல வந்து நீங்க எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை.
ஸ்டார்டிங்ல சமூக நீதி பத்தி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு வந்து என்ன, சென்னை மாகாணத்தில் சமூக நீதி அப்படின்னு ஆஹ் இடையில இருந்துதான் அந்த பாடத்தோட மிடில் இருந்துதான் ஆரம்பிக்கும். அதுல இருந்து நீங்க படிச்சா போதும். ஓகேங்களா? சென்னை மாகாணத்தில் சமூக நீதினு ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நமக்கு சிலபஸ்ல இருக்குது. அது நீங்க படிச்சுக்கிட்டா போதும். ஸ்டார்டிங்ல இருந்து படிக்க தேவையில்ல, டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சி. இது 14th லெசன். இது நீங்க ஃபுல்லா படிக்கிற மாதிரிகள் தான் இருக்கும். நெக்ஸ்ட், தமிழக அரசியல் சிந்தனைகள். இதுவும் நீங்க ஃபுல்லா படிக்கிற மாதிரிகள் தான் இருக்கும். 15th லெசன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 12th பாலிட்டி புக்ல நம்ம என்னென்னலாம் படிக்கணும்னு பாத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இந்திய அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் 12th பாலிட்டி புக்ல ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கும். இது நான் ஆல்ரெடி இதுல என்னென்ன படிக்கணும்னு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலயே சொல்லியிருந்தேன், அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சட்டமன்றம் செகண்ட் லெசன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆட்சித்துறை தேர்ட் லெசன். இதெல்லாம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிற மாதிரி இருக்கும். சட்டமன்றம், ஆட்சித்துறை எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு இது கூட விட்டுறக்கூடாது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிற மாதிரிகள் தான் இருக்கும். நெக்ஸ்ட், இந்திய நீதித்துறை. இது வந்து 4th லெசனா இருக்குது. ஓகேங்களா? 12th பாலிட்டியில 4th லெசன். இதுல நீங்க என்ன படிக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீதித்துறையை ஏன்ஷியன்ட், மிடிவல், நவீனம்னு பிரிச்சிருப்பாங்க. நீங்க இப்போ நவீனத்துல இருந்து படிச்சா கூட ஓகே தான். ஓகேங்களா? நவீன கால நீதித்துறை, அதாவது இப்போ உள்ள உச்ச நீதிமன்றம், அதோடைய அமைப்பு, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட், அதுல உள்ள பாக்ஸ் கண்டென்ட்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? முந்தைய ஏன்ஷியன் காலத்துல உள்ள நீதித்துறை ரொம்ப என்னது வேகா இருக்கும். இடைக்காலத்திலயும் அப்படிதான் இருக்கும். நீங்க நவீன இதுல இருந்து படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்தியாவில் கூட்டாட்சி 5th லெசன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகேங்களா? கூட்டாட்சியை பத்தி இதுலதான் அவ்வளவு கண்டென்ட் இருக்குது. ஒவ்வொரு கமிட்டியை பத்தி கொடுத்துருப்பாங்க. இது கம்பல்சரி நீங்க டாப் டு பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க படிச்சே தீரணும். ஓகேங்களா? இந்தியாவில் கூட்டாட்சியை ரிவிஷன் மெத்தட்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது போட்ட வீடியோ, மைண்ட் மேப் மெத்தட்ல. அது நீங்க பாத்துக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. இது 6th லெசன். இது நீங்க படிக்கிற மாதிரில இருக்கும். நெக்ஸ்ட், தேச கட்டமைப்பின் சவால்கள் 7th லெசன். இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். இது பிளானிங்கை பத்தி இருக்கும். இது வந்து 8th லெசன். ஓகேங்களா? இது ஃபுல்லா நீங்க படிக்கிற மாதிரில இருக்கும். அதுல இந்த இந்தியாவில் கூட்டாட்சி ரொம்ப 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 முக்கியமான லெசன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 12th எத்திக்ஸ்ல வேற்றுமையில் ஒற்றுமை. இது வந்து செகண்ட் லெசன். ஓகேங்களா? 12th எத்திக்ஸ்ல செகண்ட் லெசன். இந்த இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நான் ஒரு முக்கியமான இது சொல்லணும்னா, 12th எத்திக்ஸ்ல அந்த பேரரசுகளும் அவங்களுடைய கொடைகளும் அப்படின்ட்டு இருக்கும். அந்த லெசன் வந்து ஹிஸ்டரிக்கு நீங்க படிச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வந்திருக்குது. அது மேக்ஸிமம் யாருமே வேட் டு ஸ்டேட்ல கொடுத்தது கிடையாது. ஓகேங்களா? அது வந்து 12th ஹிஸ்டரி, 12th எத்திக்ஸ். ஓகேங்களா? 12th எத்திக்ஸ்ல பேரரசுகளும் அவர்களுக்கு அந்த இதோட கொடையும் அப்படின்ட்டு இருக்கும். அது 5th லெசன் நினைக்கிறேன். அதை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா என்னது, குப்தா பீரியட்ல ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் விஜயநகர பேரரசு வரைக்கும் என்னென்ன பங்களிப்பு பண்ணியிருக்காங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா வரும். கம்பல்சரி நீங்க படிச்சுக்கோங்க. கண்டிப்பா கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன, அது வந்து ரொம்ப பெரிய லெசன். அந்த லெசன் தான் கால்வாசி புக்கே அந்த லெசன் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த லெசனை ஃபுல்லா படிக்க டைம் இருக்கோ இல்லையோ, அதுல உள்ள முக்கியமான கீவேர்ட், அதாவது ஒவ்வொரு இப்போ ஹிஸ்டரி நம்ம என்ன சொல்ல, முத்தாசிப் அப்படி இருக்குன்னா, முன்சிப் அப்படி, கொத்வால் அப்படின்னா அந்த இதுக்கு சிறப்பு பேர் மறிக்கல இருக்கும். தண்டநாயகா அப்படின்னா நீதித்துறை அப்படின்னு இருக்குல்ல, அதே மறிக்கல தான். அப்படி உள்ள கீட்டாம படிச்சுக்கிட்டு பிளஸ் பாக்ஸ் கண்டென்ட் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த லெசன் படிக்க டைம் இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா அது ரொம்ப பெரிய லெசன். ஓகேங்களா? இந்த நேரத்துல நம்ம ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணியாகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய பொருளாதாரம். இப்போ எக்கனாமிக்ஸ்ல என்னெல்லாம் படிக்கணும்னு பாத்துக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் அரசாங்கமும் வரிகளும். சாரி, 4th லெசன். ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட்ல அரசாங்கமும் வரிகளும். இது வந்து 4th லெசனா இருக்கு. இது நீங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல நம்ம எல்லா லெசனுமே படிக்கிற மெடிக்கல் தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 7th லெசன்ல ஸ்டார்ட் ஆகி 11th லெசன் வரைக்கும். ஓகேங்களா? அது ஃபுல்லுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிற மெடிக்கல் தான் இருக்கும். இந்திய பொருளாதாரம் 7th லெசன். நெக்ஸ்ட், இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் 8th லெசன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள். ஓகேங்களா? இது 9th லெசனா இருக்குது. நெக்ஸ்ட், ஊரக பொருளாதாரம் 10th லெசனா இருக்குது. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டு பொருளாதாரம் 11th லெசன். ஓகேங்களா? இது எல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. நானும் இதுல என்னது உங்களுக்கு கட் ஷேர் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, 12th ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன லெசன்ஸ் பார்த்தலாம். முக்கியமான லெசன்ஸ், தேசிய வருவாய் செகண்ட் லெசன், வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் தேர்ட் லெசன். நெக்ஸ்ட், 12th 6th லெசனான வங்கிகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், நிதி பொருளாதாரம் பிஸ்கல் எக்கனாமி. ஓகேங்களா? பிஸ்கல் பாலிசி பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலதான் வரும். 9th லெசன், இது படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஜியாகிரபி பத்தி பார்க்கணும்னா நமக்கு
10th ஸ்டாண்டர்ட் தான் நம்ம எப்போதும் ஆஸ் யூஷுவல் ஜியோகிராஃபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஓகேங்களா? மத்த இதுல இருந்து வரும். அப்போ 6th to 8th இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அதுவுமே வரக்கு வாய்ப்பு இல்ல. ஓகேங்களா? நம்ம இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். இது யாருக்குன்னு ஆல்ரெடி இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். இப்போதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆகுது, இல்ல ஒரு 5 மந்த்ஸ் தான் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்தந்த பாடம்லாம் நம்ம படிச்சிருக்குமா பாருங்க அப்படின்னு சொல்றது. இது வந்து நான் ஏன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு 10 பாடம் படிச்சு நம்ம ஒரு கொஸ்டின் போடுறதுக்கும், ஒரு 5 பாடம் படிச்சு அதுல 10 கொஸ்டின் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நான் என்ன இந்த பாடத்தை மட்டும் தான் படிங்கன்னு சொல்ல. பிகாஸ் என்னது டிஎன்பிசி அவங்களோட இது அப்டேட்டடா மாறிட்டே இருக்காங்க. சப்போஸ் நம்ம ஒரு மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்கான ஒரு வீடியோவா தான் இது இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் 6th லெசன். நெக்ஸ்ட் தமிழ்நாடு மானுட புவியியல் 7th லெசன். அதாவது நம்ம 10th ஜியோகிராஃபி ஃபுல்லுமே படிக்கிற மாதிரிகள் தாங்க இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. 10th ஜியோகிராஃபி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல இயற்கை பேரிடர் மற்றும் மேலாண்மை 8th லெசனா இருக்குது. இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் மெஜாரிட்டி கவர் பண்ற லெசனா இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வர மெரிக்கல இருக்கு. இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான் 10 லெசன்ஸ் படிச்சு 2 கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு 5 லெசன்ஸ் படிச்சு 10 கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இதை மட்டும் படிச்சாலே பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி போட்டிருந்தோம் டாப் 25 லெசன்ஸ்னு. அதுல ஒருத்தவங்க அப்படிதான் போட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காண்டி கண்டிப்பா இந்த லெசன்ஸ் அதுக்காண்டி இல்ல, லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காண்டியும், அதாவது லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காண்டியும், நெக்ஸ்ட் பிகினர்ஸ் அவங்களுக்காண்டி மட்டும்தான் இந்த இது. நெக்ஸ்ட் ரிவிஷன் பர்பஸா தான் இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோல உள்ள லெசன்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம டெய்லி இனிமேல் தமிழ் ரிலேட்டடா ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? தமிழ் ரிலேட்டடா ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுவோம். அதாவது தமிழ்ல மேக்ஸிமம் அவுட் ஆஃப் சோர்ஸ் நிறைய கேட்கறாங்க. நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுல யூனிக்கா உள்ளது, அது எல்லாத்தையும் வச்சு நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரிக்குள்ள வீடியோ போடுவோம். ஓகே, எல்லாரும் பாருங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரிக்குள்ள வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸ் போடக்கு நான் கண்டிப்பா ட்ரை பண்றேங்க. டாபிக் வைஸ் நான் அப்படியே எல்லாமே எழுதி வச்சிருப்பேன். எல்லா மேக்ஸுமே ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஒவ்வொரு மாடலா என் நோட்ல நான் எழுதி வச்சிருக்கேன். கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஓகே, பை, தேங்க்யூ.